ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாதம். இது வரைக்கும் 22 பகுதி கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு 23ஆம் பகுதி. சூர்யாவுக்கும் சுப்ரியாவுக்கும் நல்லபடியாக திருமணம் நடந்து முடிந்தது. சூர்யா திருமணத்திற்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அது அவனுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆனால் திருமணம் ஆன பிறகு சுப்ரியாவுக்கு ஏற்ற கணவனாக நல்லபடியாக குடும்பம் நடத்த வேண்டும் என்ற ஆசை சூர்யாவின் மனதில் நிறையவே இருந்தது. அவனுடைய அந்த தவறான பழக்க வழக்கங்களை எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறுத்திடணுன்றதுல அவன் ரொம்பவும் உறுதியாக இருந்தான். தன்னுடைய வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட மாதிரியே தனக்கு ஒரு பொண்ணு அமைஞ்சதில் அவனுக்கு நிறைய கற்பனைகளும் கனவுகளும் தோண ஆரம்பித்தது. அந்த கனவுகளோட கற்பனைகளோட தன்னுடைய அறையில் தன் மனைவி சுப்ரியாவின் வருகைக்காக ஆசையோடு காத்து கொண்டிருந்த சுப்ரியா தன்னுடைய அறைக்குள் வந்தவுடன் மிகவும் ஆனந்தம் அடைந்தான். சுப்ரியா மாதிரி ஒரு பொண்ணு தனக்கு கிடைக்கிறதுக்கு நிச்சயமாகவே நாம் புண்ணியம் பண்ணியிருக்க வேணும் அப்படின்றது அவனுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தையே கொண்டு வர ஆரம்பித்தது. ஆனால் சூர்யாவை நோக்கி வந்த சுப்ரியா அவனிடம் டம்ளரில் பாலை ஊற்றி தராமல் சொம்போடு பாலை கீழே ஊற்ற ஆரம்பித்த உடனே சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல. நடக்கிறது கனவா நினைவானோ அவனுக்கு தெரியல. அப்படியே அதிர்ச்சியோடு அதையே பார்த்து கொண்டிருந்த சூர்யா சட்டுன்னு தன்னுடைய சுயநினைவுக்கு வந்தான். சுப்ரியா, நீ இப்போ என்ன செஞ்சிட்ருக்க? பாலை ஏன் கீழே ஊற்றிட்டுருக்க என்று அவளின் கையில் இருந்த பால் சொம்பை வாங்க முயற்சி செஞ்சான் சூர்யா. சட்டுன்னு அவனை தள்ளி விலகி சென்ற சுப்ரியா பால் சொம்பில் இருந்த பால் மொத்தத்தையும் கீழே ஊற்றினதுக்கப்புறம் பால் சொம்பை தூக்கி விசிறி அடித்தான். தப்பு தான். இந்த பாலை நான் உங்கள் முகத்திலேயே ஊற்றிருக்க வேணும், தரையில் ஊற்றிருக்கக்கூடாது. என்ன பண்ணுறது, வந்த முதல் நாளே எனக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தை உங்ககிட்ட என்னால் காட்ட முடியல அப்படின்னு அவள் அமைதியாக சொன்னான். என்ன, நீ என்ன பேசுகிற? எனக்கு ஒன்றுமே புரியல என்று இன்னும் அதிர்ச்சி மாறாமல் சுப்ரியாவை பார்த்து கேட்டான் சூர்யா. அடேங்கப்பா, என்னவோ இப்போதுதான் புதிதாக ஒரு குடும்ப வாழ்க்கை உறவுக்கு தயாராகும் நிலையில் இருப்பது போல் அல்லவா சூர்யா நீ பேசுகின்றாய். உனக்குள்ள ஏதோ ஒரு மயக்கம் இருக்குன்னு தெரியுது. அந்த மயக்கத்தை தெளிய வைக்க தான் இந்த பாலை நான் உங்கள் முகத்தில் ஊற்றிருக்கணும்னு சொன்னேன் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் சுப்ரியா. அவள் சிரிப்பதை பார்த்த சூர்யா, இப்போ எதுக்காக நீ சிரிக்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல. நீ சிரிக்கிறது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் என்ன காரணத்துக்காக சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு சிரி என்றான் சூர்யா. ஆனாலும் சுப்ரியா எதுவும் பேசாமல் சூர்யாவை நேருக்கு நேர் பார்த்து, இப்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, அது உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷன்றது எவ்வளோ முக்கியம்னு நான் நேற்று ரிசப்ஷன் நடந்த அன்றைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு காலையில் நீங்கள் கழுத்தில் தாலி கட்டும்போது அங்கே வந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தோன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சிரிக்க ஆரம்பித்தாள் சுப்ரியா. ஏய், முதல்ல இப்படி பைத்தியக்காரி மாதிரி சிரிக்கிறத நிறுத்து. உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிட்ருக்க? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ என்னை நேருக்கு நேராக பார்த்து என் முகத்தை பார்த்ததும் கிடையாது, ஒரு வார்த்தை என்கிட்ட நீ பேசியதும் கிடையாது. ஆனால் இப்போது இன்றைக்கி காலையில் நான் உன் கழுத்தில் தாலி கட்டி விட்ட திமிரில் நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற. உன்னுடைய இந்த நடவடிக்கைகளை கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வித்தியாசமாக தான் இருக்குது என்று கோவப்பட்டான் சூர்யா. இரு, கோவப்படாத. உன்னோட கோவத்தையெல்லாம் ஒரேடியாக இப்போவே என்கிட்ட காட்டிடாத சூர்யா, கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோ. அப்பப்போ சில சமயங்களில் உன் கோபத்தை என்கிட்ட வெளிப்படுத்த இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் என்று மறுபடியும் சிரித்தாள் சுப்ரியா. என்ன சுப்ரியா, பேச்சே கொஞ்சம் வேறு மாதிரியாக தான் இருக்குது. இந்த அறையில் நான் ஒன்றும் உங்ககிட்ட என் கோபத்தை காட்டுறதுக்கெல்லாம் காத்துட்ருல. என்னாச்சு உனக்கு? நம்ம இப்போ வாழ்க்கையில் முதல் அடி எடுத்து வைக்க வேண்டிய நேரம் இது. இந்த சூழ்நிலையில் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு மறக்க முடியாத இனிய இரவாக இருக்கணும் அல்லவா நான் இவ்வளோ நேரம் நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த அறைக்கு வந்ததுக்கப்புறம் உன்னுடைய செயல்களாலும் பேச்சாலும்
இந்த இனிய முதல் இரவு எனக்கு மிகவும் மோசமான இரவாக மாறிவிடுமோ என்ற அச்சம் ஏற்படுது. ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற சுப்ரியா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்த்தது தான். ஆனால் இன்றைக்கே நீ உன் கோபத்தை என் மேலே காட்டுவேன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. உன் மனசில் இருக்கிற சந்தேகம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு சுப்ரியா. நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் கண்டிப்பாக உனக்கு பதில் சொல்கிறேன். உன்னுடைய கோபமோ ஆத்திரமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட வெளிப்படையாக பேசலாம். நீ பேசுகிறத நான் நிச்சயமாக காது கொடுத்து கேட்பேன். நீ என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டியா, என்னை நேருக்கு நேராக பார்க்க மாட்டியான்னு நானும் ரொம்ப நாளாக தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான நாளும் நேரமும் இப்போ வந்திருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட பேசு சுப்ரியா. உன் மனசில் இருக்கிற கேள்வியெல்லாம் என்கிட்ட கேளு. நான் கண்டிப்பாக நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் உனக்கு பதில் சொல்கிறேன் என்று பேசிக்கொண்டே போன சூர்யாவே சட்டென்று கை மறித்து தடுத்த சுப்ரியா, பொறுமை, கொஞ்சம் பொறுமையாக இரு சூர்யா. என்ன இதுக்கே நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு நீ பாட்டுன்னு பேசிக்கிட்டே போகிற? நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலை கண்ணா. அதுக்குள்ளே மறக்க முடியாத இரவு, சந்தோஷமான இரவு, அது இதுன்னு ஏதோ நீ வளர ஆரம்பிச்சிட்ட. என்னவோ இதுக்கு முன்னாடி வர நீ சந்தோஷமே படாதவ மாதிரியும் பார்க்காதவ மாதிரியும் இன்றைக்கி தான் அதை நீ பார்க்க போகிற மாதிரி துள்ளி குதிக்கிற. என்னுடைய வாழ்க்கையில் வேணா இது எனக்கு முதல் இரவாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய லீலைகள் புரிய இந்த வாழ்க்கையில் இது எத்தனாவது இரவோ? இதில் வேற என் மனசில் இருக்கிற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்கிறேன்னு வேற சொல்லிகிட்ருக்க. நான் என்ன கேட்க போகிறேன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கான பதிலெல்லாம் நீ ஏற்கனவே ரெடி பண்ணி தான் வச்சிட்ருக்கியா? ஓ, எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருக்கிற போல இருக்குது. நான் தான் எதையும் யோசிக்காமல் நான் பாட்டுக்குன்னு உன் ரூமுக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் நீ எல்லாத்தையுமே கணக்கு போட்டு தான் வச்சுருப்பேன். உனக்கு இது முதல் இரவு இல்லைன்னு எனக்கு தெரியும். எத்தனாவது இரவோ உனக்கே தெரியுமா? நீ கணக்கு போட்டு வச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என்று சுப்ரியா பேசிக்கொண்டே வரவும் மிகவும் குழப்பத்துடன் அவளை நேருக்கு நேர் நோக்கினான் சூர்யா. என்ன ஒன்றுமே புரியாத போல் அப்படி பார்க்குற? நம்ம கல்யாணத்துக்கு வந்த பெண்கள் எல்லாமே நீ இதுக்கு முன்னாடி பேசி பழகின பெண்கள் தானே. அந்த பொண்ணுங்களுக்கும் உனக்கும் இடையில இருக்கிற உறவு எத்தேகுதுன்னு இப்போ நீ எனக்கு தெளிவாக சொல்ல முடியுமா? நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ தான் பதில் சொல்கிறேன்னு சொன்னியே என்று அவனை நேருக்கு நேராக பார்த்து சுப்ரியா கேட்டபோது, அவர்கள் அனைவரும் என்னுடைய தோழிகள், நண்பர்கள் என்று தட்டு தடுமாறிக்கொண்டு பேசினான் சூர்யா. இரு, இந்த தடுமாற்றம்லாம் எனக்கு வேண்டாம். நான் கேட்குற கேள்விக்கு நீ தான் பதில் சொல்கிறேன்னு சொன்னியே, அப்புறம் ஏன் உனக்கு இந்த தடுமாற்றம் வருது? அவங்கெல்லாம் உன்னோட தோழிகள் நான் சொன்னேன். தயவு செஞ்சு அவங்களெல்லாம் உன்னோட தோழிகள், ஃப்ரெண்ட்ஸுங்கள்னு சொல்லி அந்த நட்பின் பெயரையே களங்கப்படுத்தி விடாதே. அவர்களோடு நீ வெறும் தோழிகள் போல் மட்டும்தான் பேசி பழகினாயா, இல்லை அதற்கு மேல் ஏதாவது ஒரு உறவு இருந்ததா என்று மறுபடியும் சுப்ரியா கேட்க, சூர்யா எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான். சுப்ரியா தன்னிடம் கேட்கும் கேள்விகளாம் பதில் சொல்ல வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருந்த சூர்யா ரீனாவை பற்றி கேட்பாள் அப்படி என்று தான் நினைத்தான். இல்லை ஹோட்டலில் பார்த்த பொண்ணை பற்றி கேட்பான் அப்படின்னு தான் அவன் யோசனை பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் வந்திருந்த அனைத்து தோழிகளையும் பற்றி இவள் ஒரே நாளில் கேட்பாள் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த கேள்வியை அவன் எதிர்பார்க்கவும் இல்லை. இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்றான். மறுபடியும் சுப்ரியாவே பேச ஆரம்பித்தான். ஸோ உனக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் இடையில ஒரு நெருக்கம் இருக்கிறத நீயே ஒத்துக்கிற அப்படித்தானே என்று சுப்ரியா கேட்க, உடனே சூர்யா, இல்லை சுப்ரியா, நீ தவறாக புரிந்து கொண்டுள்ள. நான் சொல்கிறது கேளு. எல்லா பெண்களோடும் நான் நெருக்கம் கொண்டு பழகுவது கிடையாது. சில குறிப்பிட்ட பெண்களோடு நான் நெருக்கம் கொண்டு இருந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி தவறான உறவு முறையெல்லாம் அந்த பெண்களிடம் நான் வைத்து கொண்டது கிடையாது. என்னை நம்பு. நான் இது வரைக்கும் எந்த பெண்கிட்டையும் ஒரு எல்லைக்கு மேலே நெருங்கி போய் பழகவே இல்லை என்று சூர்யா சொல்லி கொண்டிருக்கும் போதே உடனே குறுக்கிட்ட சுப்ரியா, போதும் நிறுத்துங்கள் சூர்யா, இதுக்கு மேல் நீங்கள் எதுவும் என்னிடம் பேச வேண்டாம். பெண்களோடு நெருங்கி பழகுவதே தவறு. இதற்கு நீங்கள் என்னிடம் வேறு விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். இங்கே பாருங்கள் சூர்யா, இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. நான் இந்த அறையில் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன்.
நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி இதுதான் என்னுடைய வீடு, இதுதான் என்னுடைய ரூமுன்னு நான் மனசுக்குள்ளே தெளிவாக வச்சுக்கிட்டு தான் இப்போ நான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த அறையில் நான் இருக்கும்போது உங்கள் கட்டிலில் படுக்கிறதோ இல்லை கீழே படுக்கிறதோ அது என்னுடைய விருப்பம். அதை பற்றியெல்லாம் நீங்கள் என்கிட்ட எதையுமே கேட்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் நான் இன்னொரு விளக்கத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் தான் உங்களால் தெளிவாக சொல்ல முடியலையே. இருந்தாலும் என் மனசில் என்ன இருக்குன்றது நான் உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ நல்ல நல்ல வரன்கள் எல்லாம் வந்து கொண்டு இருந்தது. அந்த வரன்களை எல்லாம் நான் பிடிக்காமல் தட்டி கழித்து கொண்டு வந்தேன். காரணம், என் அப்பா அம்மா என் அக்கா ஓடி போனதுக்காக என்கிட்ட அவங்க நடந்துக்கிட்ட அந்த சூழ்நிலையில் என்கிட்ட இருக்கிற கோபத்தையும் ஆத்திரத்தையும் வெறுப்பையும் எனக்கு யார் மேலேயாவது காட்டணும்னு தோணுச்சு. என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு நல்லவராக இருந்தால் அவர் மேலே என் கோபத்தையும் ஆத்திரத்தையும் வெறுப்பையும் காட்ட முடியாதுல்ல. அந்த காரணத்தினால்தான் தவறான நடவடிக்கைகள் கொண்ட நீங்கள் என்று தெரிந்தும் உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தேன். இங்கே பாருங்கள், இனி நீங்கள் எப்பவும் போல் இப்படியே இருக்கலாம். இன்னும் எத்தனை பெண்கள் வேணாலும் நீங்கள் நெருங்கி பழகலாம், கும்மாலும் போடலாம். நான் அதை பற்றியெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் என்ன தொந்தரவு படுத்தக்கூடாது. வேணும்னா ஒன்று சொல்லுங்கள், நான் இந்த அறையை விட்டு வெளியில் போயிட்டு ரீனாவை வேணால் இந்த ரூமுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சுப்ரியா சொல்லி கொண்டிருக்கும் போதே என்னடி சொன்னேன் என்று அவளின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தான் சூர்யா. அப்படியே தன் கன்னத்தை பிடித்து கொண்டு சுப்ரியா கண் கலங்கி நின்றாள். ஏய், நீ ஏன் இப்படி பேசுகிற, எதுக்கு இப்படி பேசுகிற என்ற காரணத்தெல்லாம் நீ என்ன தான் என்கிட்ட சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி, எனக்கு இனிமேல் அதை பற்றிய கவலையும் கிடையாது. அதை பற்றின விவரமும் எனக்கு தெரிய வேண்டாம். ஆனால் இப்போ நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டல, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு, அது ஒன்றே எனக்கு போதும். மேற்கொண்டு நீ எனக்கு எந்த விளக்கத்தையும் தர வேண்டாம். இங்கே பாரு ரீனா, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இனிமே அவளை என்னுடன் சேர்த்து வச்சு ஏதாவது பேசுனேன், நீ இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் கூட நான் பார்க்க மாட்டேன். அடித்து கையை காலை உடச்சிடுவேன். ஜாக்கிரதை. ஏய், நீ என்ன என் கட்டில் மேலே போய் படு, போடி கீழே போய் படு, இல்லை ரூமை விட்டு வெளியில் போ. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன், அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா தன்னுடைய கட்டிலில் சென்று படுத்து உறங்க ஆரம்பித்தான். சுப்ரியாவும் இதை ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். அவளும் எதுவும் பேசவில்லை. ஒரு போர்வையும் ஒரு தலைகாணியும் எடுத்துக்கொண்டு கீழே போட்டு சுப்ரியாவும் அமைதியாக படுத்து கொண்டு அறையில் இருந்த விளக்கை அணைக்க ஆரம்பித்தாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர்களின் இந்த முதல் இரவே இப்படி என்றால் இன்னும் போக போக இவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் சம்பவங்களை பற்றி தான் நாம் இனி அடுத்து வரும் பகுதிகளில் பார்க்க போகின்றோம். சுப்ரியாவின் மேலிருந்த ஆசையினால் திருமணம் செய்து கொண்டான். சுப்ரியாவோ ஏதோ ஒரு வேண்டா வெறுப்பின் காரணமாகத்தான் சூர்யாவை திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் 2 பேரின் வாழ்க்கையிலும் வசந்தம் எப்போது வரப்போகின்றது என்று வரும் பகுதிகளில் நாம் காணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய இந்த 23ஆம் பகுதி முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.